மெக்கானிக் அண்ணா. யாரா மெக்கானிக்கு? நானும் உன்ன மாதிரி வண்டி விட்டா வந்தேன். சார்ண்ணா மெக்கானிக் இல்லைங்கண்ணா. டீ சாப்பிட போயிருக்கா? என்ன பிரச்சனை? இந்த செல்ஃப் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணா. அப்ப கிக்கர் போட்டு வண்டி ஓட்டுப்பா. நைட் ஆனா இந்த ஹெட்லைட்லாம் விட்டு விட்டு ஏறிண்ணா. இப்ப பகல்ல ஓட்டு. அப்புறம் நேரம் கிளச்சு வேற அடிக்கடி ஒக்காகாம போகுது. இப்ப வீட்டுல வண்டி போட்டு நண்டு போட்டா உடம்புக்காச்சு நல்லது. என்னண்ணா இப்படி பேசிட்டு இருக்கேன்? மெக்கானிக்கிட்ட பேசிக்கிறேண்ணா. டேய் இப்படிதான்டா அந்த மெக்கானிக் வெறுப்பேத்துவா. நல்ல மெக்கானிக் சொல்லி தானே வந்தேன். யாரு? அந்த முக்குலுக்க பொட்டி கடைக்கார தான் சொன்ன. அவன் அந்த மெக்கானிக் ஒரு ஏஜென்ட்ரா. நான் இங்க வண்டி விட்டேன் 3 வாரம் ஆச்சு வண்டி கூட்டு. இப்ப பாரு வண்டியும் காணும் அவனையும் காணும். என்ன சொல்லு? ஆமாண்டா இதுக்கு பேசாம கமால் பாய் கிட்டே கொடுத்துருக்கலாம். இந்த ஆள் பேச்சு கேட்டு இவன்ட்ட கொடுத்ததுக்கு உன் சேப்பு நல்லா இருக்கு அதாலே நச்சுரு. என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வண்டி ரெடி ஆகணும்னா கமால் பாய் மெக்கானிக் எங்கனாக்கு மக்கத்துறதா நல்லா பண்ணி தருவாருண்ணா. சூப்பரா பண்ணி தருவாரு. சரிண்ணா இப்பவே போறேண்ணா. போ சீக்கிரம் போ. நீங்களும் அங்கேயே போய்க்கலாம்ண்ணா. என்னப்பா பண்றது எல்லாம் என் தலையெழுத்து. இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதா நான் இங்க நின்று சொல்லிட்டு இருக்கேன். நீயாச்சும் நல்லபடியா போயிட்டு வா. யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும். இந்த மாதிரி ஆளுங்கிறது அன்னைக்கே கிடைச்சிருந்தாங்கன்னா 200 மிச்சமா. தீபாவளி பாபாவளியும் போன பாரு என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். பாய் ஒரு மாக்கா வரா எவ்வளோ நேரம் கொடுப்பான்னு நினைக்கிற? 1000 ரூபா போட்டுரு. இன்னொருத்த வரான் அவன் மூலியம் சர்ஃப் எக்ஸல் போட்டு வாஷ் பண்ணி சரிங்களா?